தொடர்ந்து இவளை பற்றி பேசணும், ஏதாவது ஒன்று பேசணும். ஒருவேளை இவங்களே இதை எடுத்து விட்டாங்களா, யாராவது செய்ய சொன்னாங்களான்னு தெரியல, தற்கொலை பசங்களா அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசணும். சரி, இதில் என்ன பிரச்சனை? சரி, அமைச்சர் பதவி நீங்கள் வந்து லிஸ்ட்டு வெளியிட்டீங்கப்பா, அது என்ன ஓரம் வஞ்சனை நான் கேட்குறேன். அது ராஜ்மோகனுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தா என்ன சார்? ஒரு நபருக்கு வந்து நம்ம தற்கொலைகள் நாங்கள் வர வைக்கிறோம், ஒரு 10-20 தற்கொலைகளை வர வச்சிடறோம், அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இது எனக்கு அவசியமே இல்லைன்னு. உள்ளபடியே உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மான ரோஷம் வீரம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நேருக்கு நேர் மோதணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து வெட்கப்படுறோம். இவனுங்க கட்சியில் இருக்க தலைமையில் இருக்கிறவனுங்க அசிங்கமாக இல்லை இது? எவ்வளோ நாள் எத்தனை கார்கனடிலாம் உடைப்பீங்க நான் கேட்குறேன். 5ஆம் தேதி பாருங்கள், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி பாருங்கள், என்ன கூத்துலாம் நடக்குதுன்னு பாருங்கள். இதில் இது ஏற்கனவே லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் ஆகுது, 60 பேருக்கு மேலே. அந்த லிஸ்ட்டில் இன்னும் எத்தனை பேர் சேருவாங்கன்னு தெரியல. டிவிகேக்கு வந்து ஓட்டு போடலைன்னு சொன்னான்னா வீட்டில் விஷத்தை வச்சு சாவடிச்சிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கினே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டோன்றாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் ஓட்டு போடலன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைகளை தான் ஒன்று விஷத்தை கலந்து சாவடிச்சிடுங்க. அதுக்காக டிவிகே ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இது ப்ரொமோட் பண்ணுற சார், ப்ரொமோஷன்லேயே உருவான நடிகர் சார் இவன் முழுக்க அரசியலில் ப்ரொமோஷனுக்காக ஒரு 5 டிவியை பார்த்து சேட்டலைட் பேசி வச்சுட்டானுங்க, ஒரு 50 யூடியூப்பை பேசி வச்சுட்டானுங்க. அவனு பேசினே இருக்கிறானுங்க, விஜய் 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 பேசினே இருக்கானுங்க. சங்கீதா வழக்கு தொடுத்த பிறகு தான் இவன் வாயை திறந்துருக்கான். இது வரைக்கும் இவனே குறை தானே சொல்லிட்டு இருந்தான். விஷ வலையில் இருக்கிறாரு விஜய், விஷ வலயத்திலிருந்து வெளியே வரணும் பேசுகிறோம் தானே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தேர்தல் களம் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் ரிசல்ட்டே வெளில வரல. ரிசல்ட் வர வரைக்கும் தேர்தல் களம் இருக்கு. இல்லை சார், ஓட்டுப்பதிவெல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை, அதுக்குள்ளே இந்த தாவேக கட்சியிலேருந்து அமைச்சர் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல சார். இது அவனுங்க மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிறானுங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு தற்கொலை பண்ண வேலை இது, சரிங்களா? கட்சி தலைமைக்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல முதல்ல. சரி, அப்படியெல்லாம் வந்தாலும் இது வந்து ஃபேக், இது அஃபிஷியலாக நாங்கள் வெளியிடல அப்படியாவது சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் நான் கேட்டால் தொடர்ந்து இவளை பற்றி பேசணும், ஏதாவது ஒன்று பேசணும். ஒருவேளை இவங்களே இதை எடுத்து விட்டாங்களா, யாராவது செய்ய சொன்னாங்களான்னு தெரியல, தற்கொலை பசங்களா அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசணும். சரி, இதில் என்ன பிரச்சனை? சரி, அமைச்சர் பதவி நீங்கள் வந்து லிஸ்ட்டு வெளியிட்டீங்கப்பா, அது என்ன ஓரம் வஞ்சனை நான் கேட்குறேன். அது ராஜ்மோகனுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தா என்ன சார்? கற்பனை தானேங்க இது அத்தனையுமே. ஏதோ ஒரு பதவி கொடுக்கலாம் ராஜ்மோகனுக்கு. அப்போ ராஜ்மோகன் ஜெயிக்க மாட்டார்னு முடிவு பண்ணுறாங்களா? அவர் ஒருத்தர் மட்டும், மற்றவங்களாம் ஜெயிச்சுருவாங்களா? என்னன்னே இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க தமிழ்நாட்டை கோமாளி நாடாக மாற்றிட்டானுங்க சார். இவங்களுடைய இதுவே அவ்வளோதான், சாதனையே இதுதான். ஒரு அறிவார்ந்த தமிழ்நாட்டை கோமாளிகள் நாடாக முட்டாள்கள் நாடாக மாற்றிட்டானுங்க, பைத்தியக்காரங்க நாடாக மாற்றின்னு இருக்கானுங்க. இதுதான் உண்மை. யாராவது இது வரைக்கும் எங்கேயாவது இந்த மாதிரி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க சார் இது வரைக்கும்? சரி, அப்படியே வந்தாலும் இது ஃபேக்குன்னு சொல்லணும். இதுக்கு வந்து கட்சி தலைமைக்கும் வந்து தொடர்பு இல்லைன்னா அதை சொல்லணும். அதையும் சொல்லாமல் இதையும் கடந்து போகிறானுங்க. என்னென்னா எப்படி வேணால் பேசுங்க, ஆனால் எங்களை பற்றி பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க, எங்களை பற்றி பேசுங்க. நீங்கள் காரி துப்புனாலும் எங்களை பற்றி காரி துப்புங்க. எங்கள் பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்கணும், எங்கள் பேச்சு இருந்துகிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. இப்படி ஒரு கேனத்தனமான என்ன சொல்ல முடியும் நம்ம, சொல்லுங்கள். இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நடிகர் மம்முட்டி அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியல் பற்றி கேட்கும்போது அவர் ஒன்றும் தெரியாதுன்ட்டு போயிட்டுக்கிறாரு அவர். சார் உண்மைதான் சார். மீதி எல்லாமே இப்போ அறிவார்ந்த அரசியல் இருந்தால் மட்டும்தான் வந்து அரசியலே நீங்கள் பயணிக்க முடியும் தமிழ்நாட்டில். எந்த தலைவர் இருந்தாலும் அந்த கவர்ச்சி அரசியலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் நிம்மதி இல்லை இவன் ஒரு ஆளால். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த ரிசல்ட் 5ஆம் தேதி வரும்போது பாருங்கள் எத்தனை தலை உருளமோ தெரியல. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு 5ஆம் தேதி தெரியும் ரிசல்ட் நமக்கு. என்ன ரிசல்ட்டு? எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை, எத்தனை டிக்கெட்டு காலி ஆகுதுன்னு. சார், பிரபல இசையமைப்பாளரும் ஒரு விமர்சகமான ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து, அதாவது தாவேக்காக்கு வாக்களித்த இளைஞர்கள் கூட ஒரு இன்ட்ராக்ட் நடத்தினார். அவர் வந்து பல கருத்துக்களை முன் வச்சார். எவனுக்குமே பதில் சொல்ல முடியல. கேட்டால் நடிகனுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுறதே தவிர என்னைய காரணம்ன்றது ஒன்றுக்கு பதில் சொல்லலை. இந்த நிகழ்வு முடிஞ்ச மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருடைய கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க யாரும் மர்ம நபர்களால். சார் அதுதான் சார், என்ன கூட பல பேர் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த ஒரு நபர் பேட்டி இருக்கு இல்லையா, அதாவது ஒரு குழுவாக உட்கார வச்சுட்டு ஒரு நபருக்கு வந்து நம்ம தற்கொலைகள் நாங்கள் வர வைக்கிறோம், ஒரு 10-20 தற்கொலைகளை வர வச்சிடறோம், அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இது எனக்கு அவசியமே இல்லைன்னு. நாம் இருக்கிற பிஸியில் இப்படி ஒன்று பண்ணி தேவையில்லாமல் அதுலேருந்து ஒரு தற்கொலை ஏதாவது ஒன்று செய்து நம்ம ஏதாவது பதில் சொல்ல திருப்பி அது தேவையில்லாமல் அது சர்ச்சை ஆகும். எப்படி இந்த மக்கள் மன்றத்தெல்லாம் எப்படி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துலையும்.
ஏன்னா ஒரு பக்குவமான நபர்களை வச்சு நம்ம தாராளமாக கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தலாம், ஒரு பக்குவப்பட்ட நபர் வச்சு. இதுங்க எல்லாமே தருதலைங்க தற்கொலைகளை வச்சுக்கிட்டு நாம் வந்து அந்த அந்த கேள்வி பதில் அந்த டிபேட்டெல்லாம் நம்ம போக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத நமக்கு வந்து அவசியம் இல்லாதது. பட்டு அதுக்காக வந்து நம்ம துணிஞ்சு கருத்து சொல்கிறவங்கள வந்து இந்த மாதிரி தாக்குறதுன்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து வெளிப்படையாக போல்டாக பேசினார், பல விஷயங்கள் பேசினார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னார், கடைஞ்செடுத்த பேடித்தனம் சார். இது போய் ஆள் இல்லாத போது போய் இது கார் கண்ணாடி உடைக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமான விஷயம். உள்ளபடியே உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மான ரோஷம் வீரம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும், நேருக்கு நேர் மோதணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து வெட்கப்படுறோம் இவனுங்க, கட்சியில் இருக்க தலைமையில் இருக்கிறவனுங்க. அசிங்கமாக இல்லை இது? எவ்வளோ நாள் எத்தனை கார் கண்ணாடி தான் உடைப்பீங்க நான் கேட்குறேன்? கேவலமா இல்லையா இது? ஒரு மனுஷன் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கு பதில் கொடுங்க, நேருக்கு நேர் பதில் கொடுங்க. இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமாக பேசக்கூடியவர் தான். ஜேம்ஸ் வசந்தன் வந்து அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அவதூறாவோ அசிங்கமாவோ ஆபாசமாவோ பேசக்கூடிய நபர் கிடையாது. அப்போ வந்து உங்கள் வன்மத்தை நீங்கள் அப்படி போய் காட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நபர் சொல்லுங்கள்? இதெல்லாம் தலைமையோட தூண்டுதல் இல்லாமலாம் நடக்காது சார். இதெல்லாம் தலைமையில் இருக்க தூண்டுதல் இருக்கும், இல்லைன்னா இந்த தலைமைக்கு அடங்காத கோரிக்கைகள் பண்ணுற வேலை. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து லைலா காலேஜ் நடைபெறும், அந்த பெட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. ஆதவர்ஜனா வந்து விசிட் பண்ணிட்டு வராராம். சிஎம்ஏ விஜய் ஆயிட்டாருன்ற மாதிரி விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு போயிட்டு. சார் இவனு முதல்ல நான் சொன்னேன் தோக்கிற அது கொடுமை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு தெரியும். என்ன தோக்க போகிறவனுங்க போய் அந்த பெட்டியை போய் பார்த்துட்டு வரானுங்கன்னா பார்த்துங்க. எப்படி நீங்கள் தோக்க தானே போகிறீங்க? அந்த பெட்டியை பார்த்தான்னா பார்க்கலாம் என்ன, இப்போ இதே வின்னிங் கேண்டிடேட் போய் பார்த்தா பரவாயில்ல. இதில் என்னன்னா வந்து இதெல்லாம் ஒரு சீன் என்னன்னு கேட்டால், இவர் ஆதவர்ஜனா போய் இவர் போய் பொட்டியை போய் பார்க்கறதுக்கு விட்டுருப்பாங்களா? முதல்ல லைலா காலேஜ் வேணால் சுற்றி பார்த்துருக்கலாம், போயிட்டு காம்பவுண்டு வெளியில் அந்த ஸ்டெர்லிங் ரோடு பக்கம் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இதில் இன்னொரு இப்போ இந்த ஓட்டு போட்டதுக்கு பிறகு சில காமெடிகள்லாம் வருது. என்னென்னா ஒரு பொண்ணு வந்து அப்பாவை போய் கையை கடிச்சிருக்கு, ஏன் நீ தேவைக்காக ஓட்டு போடலன்ட்டு. சார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு புரியல உங்களுக்கு. 5ஆம் தேதி பாருங்கள், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி பாருங்கள், என்ன கூத்துலாம் நடக்குதுன்னு பாருங்கள். இதில் இது ஏற்கனவே லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் ஆகுது, 60 பேருக்கு மேலே. அந்த லிஸ்ட்டில் இன்னும் எத்தனை பேர் சேருவாங்கன்னு தெரியல. இது ஒரு மோசமான போக்கு சார். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைமை இருக்கிறான்ல சார், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைமை தானே. அப்போ இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது முதல்ல ஆள் இருக்கிறாங்களா? டிவிக்கில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் இருக்கிறாங்களா? விஜய் அட்வைஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தகுதி இருக்கா? இது வரைக்கும் பண்ண அட்வைஸ் என்ன? அட்வைஸ் பண்ணால் இந்த மாதிரி கூட்டத்தை இழக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி கூட்டம் இருக்கிறது நல்லது. இதில் வேற பத்தாத்துக்கு வந்து குட்டிஸ் நண்பா நண்பீஸ், குட்டி குட்டி நண்பா நண்பீஸ், இந்த மாதிரி பொறுக்கி வந்து வசனம் பேசும்போது என்ன நடக்கும்? இதான் நடக்கும். இல்லை சார், இப்போவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் கருத்து கணிப்பு, அதை வெளியீட்டு கருத்து கணிப்பு வந்த உடனே இவனுங்க பல பேர் அடையாளம் தெரியாமல் போயிடுவாங்க டிவிகே கட்சியிலிருந்து அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் பல வீடுகளில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? பல வீடுகளில் வந்து நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறேன், டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. எதனால் சொல்லுங்க பார்ப்போம்? பல பேர் சொல்லிட்டு இருக்கிறான். யாருக்கு போட்டோம்? நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம், டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம், டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும். ஏன் சொல்லுங்கள்? அரசியல் அறிவு கிடையாது சார். அவன் போட்டது வேற. டிவிகேக்கு வந்து ஓட்டு போடலைன்னு சொன்னான்னா வீட்டில் விஷத்தை வச்சு சாவடிச்சிடுவானுங்க. அதுக்கு பயந்துக்கினே என்ன சொன்னாங்க, நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டோம், டிவிகேக்கு ஓட்டு போட்டோன்றாங்க. இதுதான் உண்மை. நீ ஓட்டு போடலைன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைகளை தான் ஒன்று விஷத்தை கலந்து சாவடிச்சிடுங்க. அதுக்காக டிவிகே ஓட்டு போடணும், டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. நீ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் என்ன கேட்டால், என்ன சார் யாரை பார்த்தாலும் டிவிகேக்கு ஓட்டு போட்டேன், டிவிகேக்கு ஓட்டு போட்டேன்றாங்க. அது அத்தனையுமே ஃபேக்கு. உங்களுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தெரியும் பாருங்கள். எதுக்காக சொன்னாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும், வீட்டில் இருக்கிறது விஷத்து வைக்குங்க. அப்போ என்ன சொல்கிறது? ஆமாம் நான் டிவிக்கே தான் ஓட்டேன். அப்படி இல்லைனா குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்கிட்ட என்ன சொன்னோம், போய் சொல்லி ஏமாற்றணும். என்னென்னு, நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், உங்கள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட்டேன். தெரியுமா? அப்போ ஆனால் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலை. இல்லை சார், இப்போ என்னென்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சார். என்னென்ன வந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தாவேக்கா சார்ந்த. நான் என்ன சொன்னேன், எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து 2 தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஜய் வெற்றின்னு போட்டு போஸ்டர் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் போஸ்டர் அடிக்கிறதுக்கு இதே இல்லாமல் போயிடுமா? கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டு சார். இது மீடியாக்களை பேச வைக்கிறது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 மீடியா இருந்து இப்போ இன்னொருத்தன் சேர்ந்துக்கிட்டானுங்க. காசு வருது. நீங்கள் என்ன சொல்லணும், விஜயை பற்றியே மையப்படுத்தி செய்தி போடுங்க, நாங்கள் அமௌண்ட் வாங்கிக்கோங்க.
இது எப்போ வரைக்கும்? எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும். அதுக்கப்புறம்லாம் வேலைக்கு ஆகாது. இது ப்ரொமோட் பண்ணுற சார், ப்ரொமோஷன்லேயே உருவான நடிகர் சார் இவன். முழுக்க முழுக்க அரசியலில் ப்ரொமோஷனுக்காக ஒரு 5 டிவியை பார்த்து சேட்டலைட் பேசி வச்சுட்டானுங்க, ஒரு 50 யூடியூப்பை பேசி வச்சுட்டானுங்க. அவனு பேசினே இருக்கிறானுங்க, விஜய் 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 பேசினே இருக்கானுங்க. அதில் பார்த்து மயங்கி ஓட்டு போடுறவன் ஒரு 10% இருப்பான், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நிலையான ஓட்டு கிடையாது சார். இதெல்லாம் மக்கள் மனசில் ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்குது. இன்னாருக்கு சொல்லிட்டு அதிமுக வாக்களிக்கிறோம், அதிமுக வாக்களிக்கணும், திமுக வாக்களிக்கணும். இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயான்றவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை மழுங்கி ஓட்டை மாற்றி போடுவான். இவங்களுக்கான ஓட்டு எங்கே? தாவேக்காக ஓட்டு எங்கே? இது வரைக்கும் தெரில சார். அதே தான் சார், எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு கேட்டால் யாருமே சொல்ல தெரியல, எல்லாம் பர்சன்டேஜ் தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நானும் சொல்கிறேன், தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் சார். நான் சொல்கிறேன் சார், 12% 15க்குள்ள ஓவரால், அவ்வளோதான். தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் 5% தான் இருக்குது, ஒரு தொகுதியில் 20% இருக்குது. மாவட்ட வாரியாக நகர்ப்புறங்களில் ஒரு மாதிரியும் கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியும் தான் வந்து இங்கே வாக்குப்பதிவு நடந்திருக்கு தாவேக்காக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 15%. தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 20% இருக்குது, ஒரு இடத்துல 18 இருக்குது, ஒரு இடத்துல 16 இருக்குது, ஒரு இடத்துல 14 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு சில பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2% கூட ஓட்டு கிடையாது. ரிசல்ட் வரும்போது சொல்லுவீங்க பாருங்க நீங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துட்டு. ஒரு சில ஒரு பூத்தில் பூத் வரையாக நீங்கள் பிரித்து கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2% ஓட்டு கூட கிடையாது. 100ல் 2 பேர் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களிக்கல. ஏன்னா விஜய் ரீச் ஆகலை. அங்கெல்லாம் கட்சி தொடங்குறதே தெரியாதுன்றான் பல பேர் கிராமங்களில். அவர் எப்போ கட்சி தொடங்கினாருன்றான். அப்போ என்ன அந்த இடத்துல வந்து விஜயோட அந்த வீடியோக்கள் வந்து பரவலை, அவ்வளோதான். ஒரு 2%, 100ல் ஒரு 2 பேர் வச்சுருந்துருப்பான் செல்ஃபோனு, அவனுக்கு ஒன்றா வந்து ரீச் ஆகிருக்கும், அவ்வளோதான். இல்லை சார், ஒரு பெண்ணு வந்து பேட்டி கொடுத்துருக்கு, விஜய் மட்டும் தேர்தலில் தோல்வி எடுத்தால் நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வே இருந்தது. நீங்கள் கவனிச்சிங்களா அந்த வீடியோ? இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிலது நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சிலது இவங்க பேச வைக்கிறதுன்னு இருக்குது. இவனுங்களே பேச வைக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பையன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்ல அழுது, அது நல்லா தெரியும் செட்டிங். அது ஏன் அவங்க அம்மா முகத்தை காட்டவே இல்லை? வெறும் அந்த பையன் முகத்தை மட்டும் காட்டுறாங்க, அம்மா முகத்தை ஏன் காட்டவே இல்லை? விஜய் மாமாவுக்கு வாக்களிக்கிறேன்டா, நீ சரி வாடா அப்படின்னு சொன்னால் அது அந்த பையனை பேச வச்சுது, சொல்லி பேச வச்சுது. அது மாதிரி இதெல்லாம் வந்து பேச வைக்கிறது ஒன்று இருக்குது, ஒரிஜினலாக பேசுகிறதும் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச வைக்கிறது தான். இதெல்லாம் ஏதாவது ஒரு விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எத்தனை நாளைக்கு சார்? இன்னும் எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. அப்போ தெரிய போது பாருங்க. அதில் பெலிக்ஸ் சொல்லியிருக்காரு, விசில் சின்னத்தில் அழுத்தி அந்த பட்டனே உடஞ்சி போயிடுச்சான். அதெல்லாம் அவன் எப்படிப்பட்ட தற்கூரின்னு பாருங்க. இவனோ போய் பக்கத்தில் நின்று பார்த்தானா அப்படியே விசில் ஆகும். விசில் அடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அழுத்தா. அப்போ அந்தளவுக்கு யூஏ மிஷின் ரெடி பண்ணுறானுங்க. நான் கேட்குறேன், முட்டாள்தனமாக பேசுறது, இதெல்லாம் ஓவராக பேசுறது. இதெல்லாம் அழுத்தலாம் வந்து உடஞ்சிருமாடா? பைத்தியக்காரன் இவெல்லாம். எப்படி இவனெல்லாம் பெரிய அறிவாளி நினச்சிருந்தானுங்க சார் ஒரு பீரியடில். இவன் மிகப்பெரிய அறிவாளி இவன் அப்படின்னு பைத்தியக்காரனுங்க. சமீபத்தில் அவரது அப்பா அம்மா வந்து திருமண நாள் விழா கொண்டாடிருக்காங்க, எஸ்ஏ சந்திரசேகரும் சோபா அவர்களும். அது கூட போகல, அதுக்கே வரல சார். அதுக்கு வரல. கர்ப்பப்பிரசவம் பண்ணாங்க, அதுக்கு வரல. இப்போ கடைசியாக எதுக்கு இப்போ வந்து சங்கீதா வழக்கு தொடுத்த பிறகு தான் இவன் வாயை திறந்துருக்கான். இது வரைக்கும் இவனே குறை தானே சொல்லிட்டு இருந்தான். விஷ வலையில் இருக்கிறாரு விஜய், விஷ வலயத்திலேருந்து வெளியே வரணும் பேசுகிறவன் தானே. சொல்லுங்க பார்ப்போம். இவன் இப்போ தானே ஏற்கனவே என் மகன் என் பேச்சை கேட்கறதெல்லாம் என் புஷியானது என்ன சொன்னான்? புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெடுத்துட்டான், மோசமானவன், கேவலமான ஒரு மனிதன் அப்படிலாம் பேசலையா? இப்போ வேற வழி இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட வாயை திறக்க. அப்போ தான் வாயை எங்கே வச்சுருந்தான் இவன்? கரூர் சம்பவம் நடந்த பிறகு வாயை திறந்துருக்கோனா ஏதாவது ஒரு பக்கம் பேசியிருக்கோம்ல. விஜயகாந்தோட வந்து மாமியார் இறந்து போயிட்டு வந்தானே இப்போது பிரேமலதா அவங்க அம்மா இறந்த போது எதுவுமே பேசவே இல்லையே இவன். ஏதாவது பேசினானா? அப்போ கூட கேட்டது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எவ்வளோ மன வருத்தத்தில் பேசுனியா? அதாவது அன்றைக்கி ஏதாவது பேசுனியா? பேசவே இல்லையே. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.